ஓஹோ! இதுக்கு தான் மாத்தி மாத்தி எங்க மேல வரி போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்கே உங்க விளையாட்டு. இப்படி வந்து நம்ம அமெரிக்கா பார்த்து சொல்ற மாரி தான், இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை பல வருஷமா நிக்காம போய்க்கிட்டே தான் வந்து இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும், நான் ஆட்சிக்கு வந்த நாளே இந்த பிரச்சனைய முடிச்சு காட்டுறேன்னு சொன்னாரு. ஆனா இன்னுமே முடிச்ச பாடு இல்லங்க. இப்படி இருக்கும்போது தான், இப்ப என்ன நியூஸ் வந்திருக்கு அப்புட்ன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும், ரஷ்ய அதிபர் புட்டினும் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி அலஸ்கால டைரக்ட்டா வந்து மீட்டிங் நடத்த போறாங்களாம். இந்த மீட்டிங்ல எப்படியாவது இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய பத்தி பேசி, இந்த போர வந்து முடிவுக்கு கொண்டு வர போறாங்களாம். இத வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம், "எப்பா அவங்க வந்து மீட்டிங் நடத்தினா நடத்திட்டு போறாங்க. இதுக்கும் அமெரிக்கா நம்ம மேல வரி போடுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இந்த ஒரு மீட்டிங் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு, ரஷ்யா, உக்ரைன் போர் முடிவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய, அமெரிக்க உறவுகள் அப்படின்றது நார்மலா சுமூகமா வந்து மாறிடுங்க. அது எப்படி அப்புட்ன்னா, இப்ப இந்திய, அமெரிக்க உறவுகள் இவ்ளோ தூரம் மோசமா இருக்கு அப்புட்ன்னா, இதுக்கு காரணம் அமெரிக்காக்கு ரஷ்யா மேல இருக்க காண்டு தான். ஏன்னா, அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் ரஷ்யாவ அவங்க வழிக்கு கொண்டு வரணும் அப்புட்ன்னா, இந்தியா மேல மாத்தி மாத்தி வந்து டாரிஃப் போட்டிருக்காங்க. ஏன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எத்தனையோ தடவ ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட வந்து டைரக்ட்டா பேசணும். இந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்ட்டாரு. ஆனா, ரஷ்யா வந்து அத வந்து காதுல கூட வாங்கல. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்புட்ன்னா, நம்ம இந்தியா மேல மாத்தி மாத்தி டாரிஃப போட்டாங்க. இப்போ நம்ம மேல டாரிஃப் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? ரஷ்யா மேல பிரஷர போடுவோமா? அப்ப அது மூலமா வந்து ரஷ்யா வழிக்கு வருவாங்களா? அதனால ரஷ்யாவ வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி, நம்ம இந்தியாவ அமெரிக்கா பகரக்காயா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு அப்புட்ன்னா, இந்திய, அமெரிக்க உறவுகளும் எப்பயும் போல சுமூகமாயிரும்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது, ரஷ்யா, உக்ரைன் போர் முடிவுக்கு வர்றதுல நம்ம இந்தியாவோட பங்கும் அதிகமா இருக்க போகுது அப்படின்னு தாங்க வந்து தெரியுது. ஏன்னா நேத்து தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட வந்து கால் பண்ணி வந்து பேசினாரு. அப்ப கூட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய பத்திலாம் வந்து பேசினாரு. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை என்ன நிலைமையில இருக்கு? எல்லாத்தையுமே வந்து 2 நாட்டு தலைவர்களும் டிஸ்கஸ் பண்ணாங்க. இவங்க என்ன மாரி விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சகமும் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாரி 2 நாட்டு தலைவர்கள் பேசி முடிச்ச அடுத்த கொஞ்ச நேரத்திலே, ரஷ்ய அதிபர் புட்டினும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் வந்து மீட்டிங் நடத்த போறாங்க அப்படின்ற செய்தி வந்து வருது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, நமக்கு என்ன தெரியுது அப்புட்ன்னா, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரதுல இந்தியாவோட பங்கும் அதிகமா இருக்க போதோ அப்படின்றது மட்டும் தெளிவா புரியுதுங்க. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும், ரஷ்ய அதிபர் புட்டினும் நடத்த போற பேச்சுவார்த்தை எவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா முடிய போகுது அப்படின்னு தாங்க வந்து தெரியல. கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடியவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இந்த பேச்சுவார்த்தையினால பலன் இல்லாம போகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் இவ்ளோ நாள் வந்து இந்த போர வந்து இழுத்தடிச்சாரு. அப்படி இருக்கவரு, நான் ஈஸியா இந்த போர்ல விட்டு குடுத்துட்டு போவேன் அப்படின்லாம் வந்து அவ்வளோ ஈஸியா உக்ரைன வந்து விட மாட்டாரு. அதனால இப்ப என்ன தகவல் வருது அப்புட்ன்னா, அவர் வந்து சீஸ் ஃபயருக்கு வந்து ஒத்துக்கணும் அப்புட்ன்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்கா கிட்ட ஈஸ்டர்ன் உக்ரைன்ல ஒரு சில பார்ட்ஸ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்த மாரி ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஒரு சில டிமாண்ட வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, இந்த பேச்சுவார்த்தையில நாங்க எப்படியாவது ரஷ்யா, உக்ரைன் போர முடிவுக்கு கொண்டு வர போறோம். சில டெரிட்டரிஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் ஒத்து வருவாரான்னு தெரியல. 2 நாட்டு தலைவர்களும் மாத்தி மாத்தி டிமாண்ட்ஸ் வைக்க போறாங்க. இந்த டிமாண்ட்ஸ வந்து மாத்தி மாத்தி 2 பேரும் ஏத்துக்க போறாங்களா அப்படின்னு தாங்க வந்து தெரியல. அதனால இந்த ஒரு பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த பிரச்சனையும் இருக்காது. உலக அரசியலே கம்முனு ஆயிரும். நம்ம இந்திய, அமெரிக்க உறவுகளும் பழைய மாரி மாறிரும். ஒருவேள இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடியாம, இன்னும் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை பெருசா வெடிச்சுச்சு அப்புட்ன்னா, அதுக்கப்புறம் இன்னுமே இந்திய, அமெரிக்க உறவு அப்படின்றது பயங்கர மோசமா போயிரும். உலக அரசியல்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து வரும். அதனால இந்த பேச்சுவார்த்தை எப்படி முடியப்போகுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.